இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிக்க போகிறது. தமிழகத்தின் 38 மாவட்டங்கள், 234 தொகுதிகள். யார் ஆளப்போவது, யார் வீழப்போவது? வெறும் யூகங்கள் அல்ல, மக்களின் உண்மையான மனநிலை என்ன? உங்கள் தொகுதியின் வேட்பாளர் யார்? உங்கள் தொகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன? உங்களின் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்பட்டதா? மக்களின் செல்வாக்கு யாருக்கு? கள நிலவரப்படி முதலிடம் யாருக்கு? வெற்றி மகுடம் சூடப்போவது யார்? உண்மையை உறக்க சொல்ல துல்லியமான கள தகவல்களுடன் உங்கள் முன்னே வருகிறது Cloud 7 வாய்ஸ். கணிக்க முடியாத தேர்தல் முடிவுகளை மக்களின் நாடி துடிப்போடு துல்லியமாக அறிய இணைந்திருங்கள் Cloud 7 வாய்ஸில். நம்ம ஊரு நம்ம தொகுதி. வெல்கம் டு நம்ம ஊரு நம்ம தொகுதி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் 154வது சட்டமன்ற தொகுதியான பண்ருட்டி தொகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பண்ருட்டி தொகுதி அப்படிங்கிறது தமிழக தேர்தல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தொகுதியாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட அமைப்பு, சிறப்பு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. இந்த தொகுதியோட தற்போதைய எம்எல்ஏ யாரு, இதோட வரலாறு எப்படி இருந்திருக்கு, இப்போ 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெற்றி பெற, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பண்ருட்டி தொகுதியோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற 9 தொகுதிகளில் ஒரு முக்கியமான தொகுதி இந்த பண்ருட்டி தொகுதி. விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த பண்ருட்டி தொகுதி அப்படிங்கிறது. இதோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பலாப்பழம் தான். பண்ருட்டி அப்படிங்கிறது பலாப்பழம் விளையிறது மற்றும் அதை ஏற்றுமதி செய்யறதுல முதன்மை இடம் வகிக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் முந்திரி உற்பத்தியிலும் ரொம்பவும் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு இடம் தான் இந்த பண்ருட்டி தொகுதி அப்படிங்கிறது. கூடுதலான ஒரு விஷயம், இந்த பண்ருட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். ஸோ அவர் தொடர்ந்து 6 முறையெல்லாம் இங்கே எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு அவர் போட்டியிட்ட தேர்தல்களில். பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 45,000 50,000 மெட்ரிக் டன் அளவுக்கு பலாப்பழங்கள் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணுறாங்க. அண்டு கூடவே 200 வருடம் பழமையான பலாமரங்களும் இங்கே இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த தொகுதியோட தற்போதைய எம்எல்ஏ டி வேல்முருகன் அவர்கள். ஸோ திமுக சார்பாக 2021 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. தொகுதி மக்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பா செய்யல. அவரு ஒரே ஒரு கலைக்கல்லூரி கொண்டாந்தாரு சிறப்பா, அது மட்டும்தான் அவர் பண்ண வேலை. மீதி எதுவும் அவர் சரியா செய்யல. அவர் ஜெயிச்சு 2 முறை இந்த பண்ருட்டி தொகுதியில சிறப்பான கலைப்பணியாற்றிருக்காரு. மக்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து தேவைகளையும் உடனுக்குடன் செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த மக்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் காலேஜ் பண்ருட்டி கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இந்த பண்ருட்டி ரயில்வே பாலம் அமைவதற்கு அவர் தான் மண் பரிசோதனை செய்வதற்கான அனைத்து அடிப்படை தேவைகளும் ரெடி பண்ணி கொடுத்திருந்தாரு. ஆனா ஜெயிச்சனால எந்த பயனும் இந்த தொகுதிக்கு செஞ்ச மாதிரி அனுபவம் செஞ்ச மாதிரி தெரியல. அவர் வந்ததாகவும் மக்கள் விசாரிச்சதாகவும் குறைகளை கேட்டதாகவும் எதுவுமே இல்லைங்க. இந்த தொகுதிக்காக அவர் எதுவும் செஞ்ச மாதிரி எங்களுக்கு தோணல. எனக்கு தேவை யார் வந்தாலும் கொள்ளதான் அடிக்கிறாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி. ஆனா மக்களுக்கு தேவையான மருத்துவமோ கல்வியோ எதையுமே இலவசமா கொடுக்க, தரமான கல்வி கொடுக்க இவங்க தயாரா இல்ல. ஓட்டு கேட்கும் போது வராங்க, எல்லாரும் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல. நான் செய்யறேன்னு வராங்க, அவ்வளவுதான், எதுவுமே செய்யறது கிடையாது. 2021 தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக சார்பாக போட்டியிட்ட டி வேல்முருகன் அவர்கள் 93,801 வாக்குகள், அதாவது 47.60% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பார். 2வது இடம் அதிமுகவை சேர்ந்த ஆர் ராஜேந்திரன் அவர்கள் 89,104 வாக்குகள் பெற்றிருப்பார். அதாவது 45.22% வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஆர் ராஜேந்திரன் அதிமுக வேட்பாளர் அவரை விட 4,697 வாக்குகள் அதிகம் பெற்று டி வேல்முருகன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றிருப்பார் எம்எல்ஏவாக. 3வது இடம் என்டிகேவை சேர்ந்த ஆர் சுபாஷினி அவர்கள், அவங்களுக்கு 6,547 வாக்குகளும். 4வது இடம் தேமுதிகவை சேர்ந்த பி சிவக்கொழுந்து அவர்கள் 3,362 வாக்குகளும் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இது 2021 தேர்தல் நிலவரம். இந்த டி வேல்முருகன் அவர்களோட தேர்தல் வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவர் எப்போ பண்ருட்டி தொகுதியில் நிற்கிறாரோ அப்போ வெற்றி பெற்றிருக்காரு. இதை தவிர வேற எந்த தொகுதியில் அவர் போட்டிட்டு இருந்தாலும் அங்கே தோல்வி மட்டுமே அவர் பார்த்திருக்காரு. 1996 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருவொற்றியூர் அங்கே போட்டியிட்டாரு. பட் அங்கே அவருக்கு கிடைச்சது தோல்வி மட்டும்தான். அண்ட் 2001 மற்றும் 2006 தேர்தல்களில் பண்ருட்டியில் போட்டியிடாரு. அங்கே அவருக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது. அகைன் திரும்பவும் 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் நெய்வேலியில் போய் போட்டியிடுறாரு. பட் அங்கே அவருக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சுது. பட் திரும்பவும் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பண்ருட்டியில் போட்டியிடுறாரு. அவருக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது.
இந்த பண்ருட்டி தொகுதியை பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆர் பண்ருட்டியார் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். 1967 தேர்தலில் இருந்து 1991 தேர்தல் வரைக்கும் இவர் போட்டியிட்ட 6 தேர்தல்களிலுமே வெற்றி மட்டுமே இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒட்டுமொத்தமா 7 தேர்தலில் 6ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். ஒரு தேர்தலில் இவர் போட்டியிடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதை தொடர்ந்து இவருக்கு பிறகு 2001 மற்றும் 2006 காலகட்டத்தில் டி வேல்முருகன் அவர்கள் தான் இவரை பீட் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் டி வேல்முருகன் அவர்கள் இங்க போட்டியிட்டாலே வெற்றி பெற போறாருப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த தொகுதி அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஸோ இங்க வேட்பாளர்களை பொறுத்து மட்டுமே இங்க தேர்தல் நிலவரம் அப்படிங்கிறது மாறுபடுது அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் திமுக, அதிமுக, பாமக இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளுக்காக போட்டியிட்டு இங்க வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் இப்போ எம்எல்ஏவா இருக்கிற டி வேல்முருகன் அவர்களும் பாமக, திமுக மாதிரியான கட்சிக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். ஸோ இங்க கட்சியை விட எந்த வேட்பாளர் போட்டியிடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து ரிசல்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. இந்த தொகுதியோட வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த தொகுதியோட சிறப்பு என்னவோ அதுதான் இந்த தொகுதியோட வாழ்வாதாரம். விவசாயம் தான் இந்த தொகுதியோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது. ஸோ விவசாயம், அதை தொடர்ந்து அதன் மூலியமாக வர பொருட்களை வர்த்தகம் பண்ணியும் இங்கே வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க மக்கள். இது இல்லாமல் ஒரு சில சிறு குறு நெசவு தொழிலும் இங்கே செய்யப்படுது. இது எல்லாமே இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற பண்ருட்டி தொகுதி மக்களோட தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுவும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு தான் இருக்குது. பண்ருட்டி பகுதி டிராபிக் பகுதியாக இருக்கு. இந்த தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப கெடுப்புல கிடக்குது. இந்த தேசிய நெடுஞ்சாலம் சரியாகாத காரணத்தினால இந்த வழியில போக்குவரத்து அதிகமா இருந்தாலும் பண்ருட்டி ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப நெருக்கமான டிராபிக் சூழல் ஏற்படுது. ஊர்ல சில இடத்துல பாத்ரூம் சரியில்லை, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கலாம். நிறைய இடத்துல இல்லாம இருக்கு, அதெல்லாம் கட்டி கொடுக்கலாம். சில ஊர்ல தண்ணிலாம் இல்லாம இருக்கு, அது செஞ்சு கொடுக்கலாம். கரண்ட் வசதிலாம் இல்லை, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். தண்ணி டேங்க் கட்டணும், எங்க தெருவுல தண்ணி டேங்க் இல்ல. இந்த பண்ருட்டி தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் பலா மரங்களை தனி பயிராகவே நிலத்துல வச்சு அதை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவிலே இது இவங்க மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த பலா மரங்கள் அண்ட் பலாப்பழ சாகுபடி அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முந்திரி சாகுபடியும் இந்த பண்ருட்டி மக்களால் செய்யப்படுது. இந்த பலாப்பழம் அண்ட் முந்திரி இதற்கு சரியான விலை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. இடைத்தரகர்கள் நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க மூலியமாக போகும்போது எங்களுக்கு சரியான விலைகள் கிடைக்கிறது கிடையாது. அதாவது நாங்கள் சாகுபடி பண்ணுற எங்களோட பொருட்களுக்கு எங்களால் விலை நிர்ணயம் பண்ண முடியறதில்ல. ஸோ இதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களோட முக்கிய கருத்தாக இருக்குது. இங்கே பலாப்பழ சாகுபடி அப்படிங்கிறது செய்யப்படுது. பட் அதை சரியாக பதப்படுத்தவோ இல்லை அதை சரியான முறையில் விற்று கொடுக்கவோ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இங்கே இல்லை அப்படிங்கிறது மக்கள் எடுத்து வைக்கிற ஒரு குறையாக இருக்குது. அண்டு முக்கியமான விஷயம், சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சில மக்களுக்கு இங்கே சரியாக கடன் உதவிகளோ இல்லை சலுகைகளோ கொடுக்கப்படுறது இல்லை. அதாவது அறுவடைக்கு பின் நாங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா பலாப்பழம் அப்படிங்கிறது சீக்கிரம் அழுகக்கூடிய ஒன்று. ஸோ அதை எப்படி நாங்கள் இங்கே விற்கிறது அண்ட் எப்படி நாங்கள் பதப்படுத்துறது, இந்த மாதிரி எந்த ஒரு இங்கே ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது மக்களோட குறையாக தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பண்ருட்டி மக்கள் பொதுவாக எடுத்து வைக்கிற குறைபாடு, அதாவது சாகுபடி, பலாப்பழம் சாகுபடி செய்கிறதா இருக்கட்டும், முந்திரி சாகுபடி செய்கிறதா இருக்கட்டும், அது ஓகே தான். பட் அதுக்கப்புறம் சாகுபடி செஞ்சதுக்கு அப்புறமா அதை சந்தைப்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனைகள் அண்ட் அதில் இருக்கிற நிதிநிலை பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்க எடுத்து வைக்கிற குறைபாடுகளாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்குது. இது மக்களோட தேவையா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த பண்ருட்டி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆண் வாக்காளர்கள் 1,23,283 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,30,506 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 66 பேரும் இருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்தமா 2,53,855 வாக்காளர்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. ஸோ இவங்க தான் 2026 தேர்தலில் ஓட்டு போட்டு தங்களோட அடுத்த எம்எல்ஏ யாருங்கிறத தேர்ந்தெடுக்க போறாங்க. ஸோ இந்த பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது, இங்க இருக்கிற மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு அண்ட் அவங்களோட கருத்து கணிப்பு படி யாருக்கு எந்த சதவீதத்துல ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்ராக்சிமேட் வேல்யூ நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களோட ஒப்பீனியன் படி திமுக கூட்டணிக்கு 30% 37% வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகுவார் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. அதே தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு 2வது இடம் 27% 32% வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே தொடர்ந்து டிவிகே, அதாவது விஜயோட தமிழக வெற்றி கழகம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
10 to 15% ஓட்டிங்க கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இப்போதைக்கு. அண்ட் தென் என்டிகேவை பொறுத்த வரைக்கும் 4 to 8% அவங்க ஓட்டு வாங்கலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4% ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதர்ஸ் மீன்ஸ் ஸோ இங்கே மற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் 2 to 4% ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த ஒப்பீனியன் போல் எல்லாமே தற்போதைய நிலவரம் மட்டும்தான். ஸோ இப்போ இங்கே அதிமுக கூட்டணியில் யார் யார் ஜாயின் பண்ண போகிறாங்க, திமுக கூட்டணியில் யார் யார் சேர போகிறாங்க, டிவிகே கூட எந்த கட்சியெலாம் வந்து கூட்டணி வைக்க போகுது, இதையெல்லாம் பொறுத்து ஸோ இங்கே ரிசல்ட் அண்ட் இதோட போல் பர்சன்டேஜும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து பண்ருட்டி தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டிவிகே சார்பாக யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.